இஸ்லாமியர்கள்னாலே ரொம்ப வெள்ளையா ஜிப்பா போட்டு இந்த தேசத்துக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேற ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டும்போது இந்த திராவிடத்தோட அசலான ஒரு முகம் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கும்போது எனக்கு கஸ்தூரிராஜ் சார் மைண்டில் வந்தார். என்ன இதில் பெரிய விஷயம்னா, நான் ஒரு 200% ஹிந்து, ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தை தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு மனைவிக்கு கணவனா, ஒரு பிள்ளைக்கு தகப்பனா, தம்பியா, இது எப்படிடா சாத்தியம்ங்கிறத தான் இப்போ வரைக்கும் நான் யோசிக்கிறேன். அல்ல போதுமானவன். செல்வராகவும், தனுஷ், விமலகீதா, கார்த்திகாங்கிற 4 குழந்தைகளுக்கு நான் தகப்பேன். என் குழந்தைங்க மேலே துரும்பப்பட்டாலும் துடிச்சு போயிடுவேன். நான் அதைத்தானே அதுலேயும் செய்கிறேன். என் பிள்ளைங்க மேலே நான் காட்டின பாசத்தை தானே இதுலேயும் காட்டுறேன். கேசட்டில் பேசி அனுப்புறதுங்கிறது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் கணவனுக்காக காத்திருக்க மனைவி வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஊர்கள்லையும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க. அந்த காதல் கூட புதுசாக இருந்ததுங்க. இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. நான் அந்த குழந்தை பருவத்துலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணி, அதுக்கப்புறம் வாலிபமாகும் போதும் அது காதலாகி, அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போச்சு. அதே கதை தான் போல இருக்கு இதுவும். இப்போ இந்த சோப்பை மட்டும் நீ எடுத்துட்ட, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்குவாங்களா? லவ் இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? அந்த காதல் தான் படம். நாகூர் ஹனீஃபா சாரோட வாய்ஸ் எப்போ சார் ரெக்கார்ட் பண்ணீங்க? நாகூர் ஹனீஃபா வந்து அடிப்படையில் தமிழர்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணவர். தமிழ் அரசியல்லையும் இருந்தார். ஸோ அவருடைய வாய்ஸை இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். 4 சோத்துக்குள்ளே தான் நம்ம வீடு, உலகம், வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்கிற அம்மா கிட்ட இருந்து 4 சோறு எப்படி வீடுன்னு கேட்கக்கூடிய ஒரு பெண் கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினிசம் படமாக இருக்கும். நமது குரல் சன்னமானதுதான், ஆனாலும் நாம் பேசியாக வேண்டும். ஆம், நாம் பேசியாக வேண்டும். அவங்க வாப்பாங்கிறாங்க, நம்ம அப்பாங்கிறோம். அதுலேயும் அப்பான்னு கூப்பிடுறவங்களும் இருக்காங்க நிறையா. உலகத்துக்கே பொதுவான ஒரு மொழி அன்புங்கிறது. அந்த அன்பு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு. இதை வந்து நான் ஒரு இந்துங்கிற விஷயத்துலையும் பெருமையாக சொல்லலாம், ஒரு இஸ்லாமியான நடிச்சதுலையும் நம்ம பெருமையாக சொல்லலாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஹபீபி திரைப்படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமாகிய கஸ்தூரிராஜ் சார் கூடயும் மீரா கதிரவன் சார் கூடயும் தான் நீங்கள் நம்ம உரையாட போகிறோம். பேசுகிறதுக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். ஹபீபி வந்து ஒரு இஸ்லாம் படம், ஒரு முஸ்லீம்களுக்கான படம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சார். அதில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது சார். அதில் ஏகப்பட்ட உணர்வுகள் சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து அதுக்காக ஒரு குடும்பத்தை, ஒரு மதத்தை வந்து ஒரு ஊடகமாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். எப்படி சார் இந்த கதையுடைய தோற்றுவாய் எங்கேருந்து சார் ஆரம்பிச்சது? முதல்ல நன்றி உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் அது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்டை தொட்டு பேசுகிறீங்க. இந்த படம் வந்து இஸ்லாமிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லாருக்குமான கதை. களம் தான் இஸ்லாமிய களமாக ஒழிஞ்சு கதையாக உணர்வாக இது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தொடக்கூடிய உணர்வாக தொடக்கூடிய படம் தான். அதை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதோட தோற்றுவாய்ங்கிறது வந்து எனக்கு அடிப்படையில் நான் ஈரான் சினிமா ரொம்ப விரும்பி பார்ப்பேன். மலையாள டைரக்டர் லோகிதாஸோட ஒர்க் பண்ணி கேரளா இண்டஸ்ட்ரியோட ரொம்ப கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து. ஸோ கேரளாவில் உருவாகக்கூடிய முஸ்லீம் படங்களை பார்த்து நான் வந்து ரொம்ப வியந்திருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஈரானில் இருக்கக்கூடிய மஜித் மஜிதி, அஸ்கர் ஃபர்கதி, ஜாஃபர் ஃபனாகி, மக்மல் பஃப் இவங்களுடைய படங்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லேயே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனால் நம்ம ஊரில் அப்படி ஒரு பதிவு செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கும். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருந்தது. ஒரு முஸ்லீம் சமூகத்திலேருந்து வந்த ஒரு மனித நபராக வந்து என்னுடைய வாழ்க்கையை வேற ஒன்றாக சொல்லப்படுது, என்னோட மனிதர்கள் வேற ஒன்றாக சொல்லப்படுறாங்க. சினிமாவில் சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் நிஜ வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஒரு சேரக்கூடிய ஒரு புள்ளியில் தான் வந்து ஹபீபிங்கிற ஒரு படம் நம்ம செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டது. கஸ்தூரிராஜ் சார் எப்படி சார் உள்ளே வந்தார்? ஒரு நடிகராக அவர் வந்து மிடுக்கா. எனக்கு சாரோடைய அந்த உருவம், முகம் ரொம்ப பிடிக்கும் வந்து. ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர், அந்த கூர்மையான அவருடைய நாசி, அப்புறம் அவர் ரொம்ப தீர்க்கமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் வந்து. இஸ்லாமியர்கள்னாலே ரொம்ப வெள்ளையா ஜிப்பா போட்டு இந்த தேசத்துக்கும் இந்த மண்ணுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு ஆளை கொண்டு வந்து காட்டும்போது இந்த திராவிடத்தோட அசலான ஒரு முகம் உள்ள
ஒரு தமிழ் முகமுள்ள இந்த நிறமுள்ள ஒரு ஆள் அப்படிங்கும்போது எனக்கு கஸ்தூரிராஜ் சார் மைண்டில் வந்தார். நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுக்கான காரணம், உங்களை பிடிச்ச விஷயம் என்ன சார் இந்த படத்தில்? எப்படி பிடிச்ச விஷயமா இந்த கதாபாத்திரத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க, ஏற்றுக்கிட்டீங்க நடிக்கிறதுக்கு? அது அவர் ஆக்ட் பண்ணுங்கன்னு கேட்டார். நான் ஆக்ட் பண்ணல, இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பொதுவாக நான் அதுக்கான வழியில் ட்ராவல் பண்ணதில்லை. திடீர்னு கேட்குறாங்களேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். அவர் ஒரு பவுண்டோட ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை படிங்கன்னாரு. படித்தேன். எனக்கு புதுசாக ஒரு விஷயம் அதில் ஃபீல் ஆச்சு. ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இவ்வளவு வாழ்வியல் விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது சொல்லும்போது இது ஒரு புதுசாக இருக்கே. அதுக்குள்ளே போய் நம்ம நுழைஞ்சு பார்த்த என்ன, அந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு போய் வாழ்ந்தா என்ன அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் யோசித்து தான் அவருக்கு சொன்னேன். அது யோசித்து சொன்னனே தவிர மற்றபடி யோசிக்காமல் அவர் கடைசி வரைக்கும் அவர் கூடவே, இந்த கணம் வரைக்கும் அவர் கூடவே தான் இருக்கேன் நான். என்ன அனுபவமாக நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம், நீங்கள் உங்கள் பார்வை மாறி இருக்கா சார்? நம்ம இது வரைக்கும் ஒரு இஸ்லாமியரை வந்து வேறு மாதிரி பார்த்துருப்போம், ஒரு பொதுப்படையான ஒரு அறிவில் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க கூட வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா சார்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அனுபவமோ இல்லை ஒரு ஐடியா மாதிரி இருக்குது, இவங்களை பற்றின ஐடியா மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குது. இந்த பசங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளிநாடா போகிறானா, அங்கே சம்பாதிக்கிறானா அப்படின்னு இருக்கும். அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி படுற கஷ்டங்கள், அந்த கணவனை அனுப்பி வச்சுட்டு அவளுக்கு அந்த வயசில் கிடைக்க வேண்டிய சுகங்களை இழக்கிற ஒரு கஷ்டம், அவனுக்கும் அங்கே பொண்டாட்டி விட்டுட்டு அவன் படுற கஷ்டங்கள், இது ரெண்டு பேரும் அந்த கேசட்லேயே சொல்லி சொல்லி ஒரு அதை எக்ஸ்போஸ் பண்ணுற காட்சிகளாகட்டும், இதெல்லாம் நடக்குதுங்கிறது எனக்கு இந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. இந்த காக்குழிங்கிற விஷயம், தறி அடிக்கிற விஷயம், இந்த சுண்ணத்து பண்ணுறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவ்வளவு டீட்டெயிலாக பண்ணி ஒரு பையனை விரட்டி விரட்டி பிடிச்சி கொண்டு வந்து அவனுக்கு ஒரு மிட்டாயை கொடுத்து அதுக்கு ஒரு கூட்டமாக கூடி அது ஒரு நம்ம இதில் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி, அதை சுண்ணத்து கல்யாணம் பண்ணியதுன்னு சொல்கிறாங்க பண்ணுறது. அந்த இஸ்லாமிய கல்யாணம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. அவ்வளோ டீட்டெயிலாக அவர் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அந்த குடும்பங்களில் இதெல்லாம் நடக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதில் அவர் எதுக்கு என்ன போட்டார்னு எனக்கு தெரியல. பட் என்ன தவிர எல்லாருமே புதுமுகங்கள். அவர் எல்லாருமே அந்த புதுமுகங்களாக போட்டதுனால தான் இது இன்றைக்கி படம். இல்லாட்டி அது படமாக இருக்காது. இதில் யாருமே உட்காந்து இதை பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த ஒரிஜினல் உருவமாக மக்களுக்கு தெரிகிறாங்க. அந்த காதல் கூட புதுசாக இருந்ததுங்க. அந்த காதல் கூட என்ன அவங்களுக்குள்ள எந்த இடத்துலையும் ஒரு தனிமையே கிடையாது. ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசவே கிடையாது. அப்படி பேசணுன்னு போய் தான் மாட்டிக்கிறான். அப்படி பேசணுன்னு போய் அங்கே வந்து பார்த்தா அந்த பொண்ணை காப்பாற்றணுன்னு திருட போனேன்னு போய் சொல்கிறான், அடி வாங்குறான். இப்படியெல்லாம் ஒரு லவ் இவ்வளவு இதாக சொல்ல முடியுமா? அந்த காதல் தான் படம். மற்றதெல்லாம் மொழியை சொல்கிறதுக்கு, அந்த குடும்பத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அங்கே கதாபாத்திரங்களை நிலைநிறுத்துறதுக்கு தான் அதை பயன்படுத்தே தவிர, அந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்கள் எவ்வளவு கட்டுப்பாட வளர்க்கப்படுறாங்க. அந்த பொண்ணு நினச்சிருந்தா அவனோட ஓடி போயிருக்கலாம். அவன் நினச்சிருந்தா அவளை கூட்டு வெளியூருக்கு ஓடி போயிருக்கலாம். இன்றைக்கி காலங்கள் அப்படி தான் இருக்குது. அவங்க ரெண்டு பேருமே அப்படி செய்யலை. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் காமிச்சிருந்தாங்க. கடைசியில் கூட ஒரு அங்குலம் கூட இந்த படத்தில் பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் 5 அடியாவது பக்கத்தில் நெருங்கி இருப்பாங்களா? பேசுனதே கிளைமேக்ஸில் தான் சார். அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கையாண்டிருக்கார் எல்லா கதாபாத்திரங்களையுமே. அது எல்லோரும் புதுசாக இருந்ததுனால தான் அது ஒரு நாவல்ட்டி ஆச்சு. இந்த கதையில் வந்து யாருமே நல்லவன் கிடையாது, யாருமே கெட்டவன் கிடையாது. எல்லாருமே சந்தர்ப்பவாதத்தால் சூழ்நிலை கைதிகள் ஆக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கட்டும், அபுதாகிர் வெளிநாட்டுக்கு போகிறது, ஒரு பொண்ணுக்காக இது பண்ணுறதாகட்டும், கிளைமேக்ஸில் எங்கள் அம்மா சாக போகிறாங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கட்டும். ஸோ இப்படி யாரையுமே வில்லனாவோ யாரையுமே ஹீரோவாக காட்டாமல் ஒரு கதை எப்படி சார் உருவாக்க முடியுது? இல்லை, நான் யதார்த்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வில்லன் ஆக முடியாது. அப்படியே வில்லன் ஆக்குதுன்னா சூழல் தான் வில்லன் ஆக்கும். வந்து
அதனால் நம்ம வந்து ஒரு வில்லனை உருவாக்கி அது ஒரு பகையை உருவாக்கி அது வழக்கமான ஒரு சினிமா பேட்டர்னுக்குள்ளே போய் பழி வாங்குற அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம காட்டுவோன்னு விரும்பினேன். அந்த வாழ்க்கையில் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ்லேருந்து தான் வரும், சூழல்கள் தான் தீர்மானிக்குது. அது மாதிரி தான் அந்த கதையில் வந்து இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நிமித்தமாக போய் வர்றதில் இருக்கக்கூடிய அந்த கோரில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எல்லா சூழல்களையுமே முடிவு பண்ணுது வந்து. படத்தில் ஒரு ஃப்ரேம் சார், அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரிவோட வழியும் காமிச்சிருது சார். என்ன அப்படின்னா அவங்க கேசட் கேட்டுட்டு இருப்பாங்க, கணவன் கிட்ட இருந்து வந்த கேசட்டு கேட்டு முடிச்சுட்டு போனோடனே டப்புன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவை திறந்தா ஏகப்பட்ட கேஸ்ட் அதில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லை வந்து எங்கே? ஆமாம், அது என்னுடைய இந்த படமே வந்து சார் நான் வந்து ஆக்சுவலி என்னோடய மற்ற படங்களுக்கு எழுதின அளவுக்கு பெருசாக மெனக்கெட்டலாம் எழுதலை. ஏன்னா என்னோடய லைஃப்பில் இருந்த விஷயங்களை நான் அப்படியே வந்து தொகுத்துருக்கேன்னு தான் சொல்ல முடியும். வந்து இப்போ அந்த லைஃபோடைய ஒரு பீஸை அப்படியே ஒரு ஸ்லைஸை எடுத்து வந்த மாதிரி தான் அதை பண்ணோம். வந்து இப்போ இந்த கதையில் வரக்கூடிய அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சாலிகா கேரக்டர், அது அனுசூயா ராஜன் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஃபஸ்ட்டு மூவி தான் இது. ஸோ அவங்க வந்து மற்ற மொழிகளை லீடாக பண்ணிகிட்டு இருந்தாலும் இதில் வந்து இந்த கேரக்டருக்காக இதில் வந்து நான் ஒரு 3 ஏஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கு வருது, வேரியேஷன் வருதுன்னு சொல்லி விரும்பி வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி பெண்களை என் வாழ்நாள் முழுக்க நான் பார்த்துருக்கேன். வந்து அந்த மாதிரி பெண்கள்ங்கிறது வந்து நீங்கள் கேசட்டில் பேசி அனுப்புறதுங்கிறது இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் கணவனுக்காக காத்திருக்க மனைவி வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லா ஊர்கள்லையும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா சமூகத்துலேயும் இருக்கிறாங்க. வந்து ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான், வந்து பார்த்த கேரக்டருங்க தான் அது. சார் நாகூர் அனிஃபா சாரோட வாய்ஸு அந்த பாடல் எப்போ சார் ரெக்கார்ட் பண்ணீங்க? இல்லை அது ஏஐ மாதிரி ஏதாச்சும்? ஏஐ தான். ஏஐ தான். ஆமாம் ஆமாம், எனக்கு வந்து நாகூர் அனிஃபா பிடிக்கும் பர்சனலாக. நாகூர் அனிஃபா வந்து ஒரு தமிழ் முஸ்லீம் படம்ங்கிறதுனால மட்டும் கிடையாது. நாகூர் அனிஃபா வந்து அடிப்படையில் தமிழர்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணவர், தமிழ் அரசியல்லையும் இருந்தார், தமிழ் பண்பாட்டு தளத்திலுமே ரொம்ப முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணவர். ஸோ அவருடைய வாய்ஸை இன்றைக்கி இருக்க ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு ஏஐயில் அந்த பாட்டு போனோம். பட் என்ன இருந்தாலும் அவரே 3 காலகட்டங்களில் 3 குரலில் பாடிக்கிட்டு இருந்தார், வேறு வேறு குரல்களில். இப்போ என்ன தான் மனிதர்கள் இப்போ செய்கிற வேலையை மிஷின் செய்யாது தானே, என்ன தான் மனிதர்கள் செய்கிற வேலையை சாஃப்ட்வேர் செய்யாதுங்கிற மாதிரி வந்து அது முழுமையாக வரலைன்னா கூட, ஆனால் அந்த பாடல் வந்து ஒரு நாங்கள் நாகூர் அனிஃபாவுக்கு பண்ணக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டாகவும் அது இருந்தது. வந்து ஸோ அது இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் அவரோட பேரை கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக தான் நம்ம அதை பயன்படுத்தணும்ன்றது. ஓகே சார். சார் இந்த படத்தில் ஒரு குடும்பம், ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி உலக அரசியல் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க பண்ணுற தொழிலை காட்டுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த கொஞ்சம் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, ஒழுங்காக இல்லை, நூல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். போக போக அது நலிவடையுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வெளிநாடுக்கு பிழப்பு தேடி போகிறாங்க சார். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுடைய மனிதனுடைய வாழ்க்கை வந்து நவீனமயப்படுத்துறதுனால உறவுகள் எப்படி மாற்றமடையுது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருந்தீங்க. இதை தாண்டி சார் எனக்கு பயங்கரமாக பாதித்த விஷயம், அந்த நவீனமய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அடாப்ட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த அம்மா கேரக்டர் சொன்னீங்களா சார், யார் அந்த சாச்சி கேரக்டர், அந்த சாச்சி கேரக்டர் கேசட்டில் பேசிட்டு இருந்தவங்க கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் பேசிகிட்டு இருப்பாங்க, கழுத்தில் அவ்வளோ நகைகள் இருக்கும். மைக்ரோவேவில் மண்ணடுப்பில் சமைச்சவங்க மைக்ரோவேவில் சமைச்சிட்டுருவாங்க. ஸோ மக்கள் இப்போ அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க சார். அந்த குளோபலைசேஷன் நல்லதுங்கிறீங்களா கெட்டதுங்கிறீங்களா? இல்லை, தாராளமய மக்கள் முதலாளிகளுக்கு நல்லது, அது வேறு டாபிக், நம்ம அதை பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம படத்தில் மறைமுகமாக அது வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, அது இருக்குது டெஃபினெட்லி. நீங்கள் இந்த படத்தை வந்து இப்போ நீங்கள் ஒரு யூசுஃபோட கண்ணாடி பாப்பாவுடைய கதை அப்படிங்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு பல வாசல் இருக்க மாதிரி இந்த கதைக்கும் பல டோர் இருக்குது. வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிஷின்கள் நிறைய வந்தது. இப்போ நீங்கள் தறியை வந்து ஒரு மெட்டோஃபராக தான் வைக்க முடியும், தறியை வந்து ஒரு குறியீடாக தான் பார்க்க முடியும். விவசாயியோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ விவசாயிகள் சொந்தத்தில் எத்தனையோ காணி நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் விவசாயம் பொய்த்து போய் நகரத்துக்கு செக்யூரிட்டி வேலைக்கும் நகரத்தில் வந்து வீட்டு வேலைக்கும் வர்றவங்க எவ்வளோ விவசாயிகளை பார்க்குறோம். அது மாதிரி பாரம்பரியமான தொழில்களை பார்க்குறவங்க அந்த மிஷின் அதிகமாக வரும்போது இனிமேல் நம்ம தேவையில்லைன்னு ஆகும்போது அவங்க அந்த இடத்த விட்டு வெளியேறி போகிறாங்க. வந்து அது நெசவு தொழிலில் மட்டும் இல்லை, அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அது நெசவுங்கிறது ஒரு குறியீடு மட்டும்தான். வந்து பொதுவாகவே இந்த மைக்ரேஷனுங்கிறது வந்து குடும்ப உறவுகளுக்குள்ளார தன் வாழ்க்கைக்குள்ளார எவ்வளோ பெரிய சிதைவுகளை உருவாக்குதுங்கிறத காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதுதான் அந்த படமே. நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இருக்கும். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் டோரில் பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம் டோரில் பார்த்தீங்கன்னா வந்து
அம்மா வந்து இந்த சொல்கிறாங்க இல்லையா, நம்ம பொம்பளைங்கடி அவன் ஆம்பளை சேருகின்ற இடத்துல மிதிப்பான், தண்ணி என்ற இடத்துல கழுவுவான், ஏன்னா 4 சுவத்துக்குள்ளே தான் நம்ம வீடு உலகம் வாழ்க்கை எல்லாமே அப்படின்னு சொல்கிற அம்மா கிட்ட இருந்து அடுத்த தலைமுறையான ஒரு பெண் வந்து 4 சோறு எப்படி வீடுன்னு கேட்கக்கூடிய ஒரு பெண் கேட்கக்கூடிய கேள்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபெமினிசம் படமாக இருக்கும். ஸோ ஒரு ஈரான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த கதைக்கு வந்து எப்படி கண்ணாடி பாப்பா குடும்பத்துக்கு பின்வாசல் முன்வாசல் ஜன்னல்னு பல வழிகள் இருந்ததோ அது மாதிரி இந்த கதைக்கும் பல டோர்ஸ் இருக்க வேண்டியது. ஆமாம் சார், நீங்கள் இந்த கதையில் மெய் மறந்தோ இல்லை நீங்கள் ரசித்து நடித்த ஒரு காட்சி ஏதாவது இருக்கா சார்? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கதையில் எல்லா ஃப்ரேமும் எனக்கு இதில் பிடிச்ச ஃப்ரேம் தான். மொத்த படத்தில் ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் கிடையாது. நான் நடித்ததுன்னு கிடையாது. மொத்த படத்தில் எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லவ் போர்ஷன் தான். மொழியே இல்லாமல் நிலோஃபர் லவ், நிலோஃபருடைய லவ் போர்ஷன் தான். அந்த பொண்ணுடைய வளர்ப்பு முறை, அந்த பையனுடைய வளர்ப்பு முறை, அவங்க 2 பேரும் எப்படி பழகிக்கிறாங்க. குழந்தையிலேருந்தே 2 பேரும் பழகுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, குழந்தையிலேருந்து அவங்க இதில் இருந்தவங்க அவங்களுக்கு காதலாக மாறுறது எப்படி, இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. நான் அந்த குழந்தை பருவத்துலேருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதுக்கப்புறம் வாலிபமாகும்போது தான் அது காதலாகி அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போச்சு. அதே கதை தான் போல் இருக்குது இதுவும். அந்த மாதிரி இருந்த ஒரு இது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது எங்கேயோ போய் சேரப்போகுது. லவ்ங்கிறது ஒரு தடவை தாங்க வரும். அது 2வது பொதுவாகவே இஸ்லாமிய குடும்பங்கள் ரொம்ப கட்டுப்பாடுடைய குடும்பங்கள். அது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு. இந்த குடும்பங்களில் இவ்வளவு தான் எட்ஜு, இதுக்குள்ளே தான் நீ லவ் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். அந்த எல்லைக்குள்ளே தான் 2 பேரும் நிற்கிறாங்க. அந்த எல்லைக்குட்பட்டு தான் 2 பேரும் பேசுகிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த போர்ஷன். அந்த இஸ்லாமிய குடும்பத்தினுடைய நிறைய விஷயங்கள் என்னை கவர்ந்துச்சு. அதில் இல்லை பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கவர்ந்துச்சு. பாதிக்கிறதுங்கிறது வேறு, கவர்றதுங்கிறது வேறு. பாதிக்கிறதுங்கிறது நான் அப்படியே வந்து மதமாற்றம் பண்ணணும் நம்ம, அதுதான் பாதிப்பு. அப்படி ஆகலை. என்ன இதில் பெரிய விஷயம்னா, நான் ஒரு 200% ஹிந்து, ஒரு முஸ்லீம் கதாபாத்திரத்தை தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு வாழ்ந்து ஒரு மனைவிக்கு கணவனா, ஒரு பிள்ளைக்கு தகப்பனா, தம்பியா, மாமனாரா, இப்படியெல்லாம் இருந்து பண்ணிட்டோமே, இது எப்படிடா சாத்தியங்கிறத தான் இப்போ வரைக்கும் நான் யோசிக்கிறேன். எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு சார், நீங்களே கேட்டுட்டீங்க. பட் ஆனால் அது அழகாக வெளிப்படுத்திருக்கீங்களா சார்? உங்களை அறியாமலே கடத்துறீங்களா இல்லை நீங்கள் விரும்பி பண்ணீங்களா? இல்லைங்க, ஒரு ஃபாதருங்க. நான் வந்து செல்வராகவும், தனுஷ், விமலகீதா, கார்த்திகாங்கிற 4 குழந்தைகளுக்கு நான் தகப்பேன். என் குழந்தைங்க மேலே துரும்பு பட்டாலும் துடிச்சு போயிடுவேன். நான் அதைத்தானே அதுலேயும் செய்கிறேன். என் பிள்ளைங்க மேலே நான் காட்டின பாசத்தை தானே இதுலேயும் காட்டுறேன். நான் சம்பாரிச்சது எதுவுமே எனக்காக நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஒரு பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குன்னா 6 பரோட்டா வாங்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். நான் சாப்பிட மாட்டேன் தனியாக. அப்படி தான் என் குடும்பத்திலே நான் வளர்ந்தேன். அதுதான் அந்த குடும்பத்தில் இருக்குது. அதை பண்ணுறதுல நமக்கு என்ன ஒரு சிரமம் இருக்க போகுது? வேறு அவங்க தனி ஃபாதர் கிடையாது, நம்ம தனி ஃபாதர் கிடையாது. அவங்க வாப்பாங்கிறாங்க, நம்ம அப்பாங்கிறோம். அதுலேயும் அப்பான்னு கூப்பிட்றவங்களும் இருக்காங்க, நிறையா இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு உலகத்துக்கே பொதுவான ஒரு மொழி அன்புங்கிறது. அந்த அன்பு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்குது. இதை வந்து நான் ஒரு இந்துங்கிற விஷயத்துலேயும் பெருமையாக சொல்லலாம், ஒரு இஸ்லாமியான நடித்ததுலேயும் நம்ம பெருமையாக சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஆழமாக அதை அவர் நிறைய படித்தவர் போல் இருக்குங்க. நான்லாம் அவ்வளோ படித்தவன் கிடையாது. இந்த டைரக்டர் வந்து என்னென்னமோ உதாரணங்கள் சொல்லணும்னா வெளிநாட்டு எழுத்தாளர்களை சொல்கிறாரு, வெளிநாட்டு இயக்குநர்களை சொல்கிறாரு. மலையாளத்தில் நிறைய அவர் அங்கே படிச்சிருக்காரு, அங்கே இயக்குநர்கள்கிட்ட. நமக்கு அவ்வளவெல்லாம் இல்லை. ஏதோ சொன்னாங்க, அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன், அவங்க கொடுத்த டைலாக்கை சொன்னேன், அவங்க சொன்னதை செஞ்சேங்க. உட்காருன்னா உட்காருவேன், எழுந்துருன்னா எழுந்துருவேன். அது எப்படி ஈஸியாச்சுன்னா, நம்ம குடும்பங்கள் நடக்கிற சமாச்சாரம் தான் அங்கேயும் நடக்குது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தளபதி 2 தலைவர்
இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.